இப்போ சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ல வந்து அது இது வருது சில்ட்ரன் வந்து 0.5 to 4.5% ஆல் அனியூரிசம்ஸ் சொல்றாங்க. பிரெயின் அனியூரிசம் என்பது என்ன? மூளையில் இரத்த குழாய்களில் இரத்த குழாயில் வீக்கங்கள் ஏற்பட்டால் இரத்த குழாயில் வந்து தின்னிங் அவுட், அதாவது மெல்லிஸ் ஆகி அதில் வந்து ஒரு வீக்கம் ஏற்பட்டு அது வந்து பலூன் மாதிரி ஒரு சாக் மாதிரி ஆகும். அந்த சாக் மாதிரி ஆன பிற்பாடு இயற்கையாகவே அது வளர ஆரம்பிக்கும். ஒரு தருணம் ஏற்படும் போது அது பர்ஸ்ட் ஆகுது. அதுக்கு தான் ரப்சர் அப்படின்னு சொல்றோம். ரப்சர் பிரெயின் அனியூரிசம். இந்த ரப்சர் பிரெயின் அனியூரிசம், இந்த அனியூரிசம் வந்து பொதுவாக 2-5% நம்முடைய மக்களுக்கு உண்டு. அதாவது வயதினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25-30 இயர்ஸ்லேருந்து 70-80 இயர்ஸ் வரைக்கும் இந்த அனியூரிசம் ஃபார்ம் ஆகுது அடல்ட்ஸ்ல. அந்த மாதிரி ரப்சர் ஆகுறது ரொம்ப சாத்தியம். அது ரொம்ப அடிக்கடி ஏற்படும். எல்லா ஹாஸ்பிட்டல், நம்ம நாடு, வெளிநாடு, எல்லா நாட்டிலையுமே அதை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு வந்து பிரெயினுக்கு வந்து ஓப்பன் சர்ஜரி, மைக்ரோ சர்ஜரி, கிளிப்பிங் பண்ணுறதும் உண்டு. நியூரோ எண்டோவாஸ்குலர் மெத்தட்ல ஆஞ்சியோகிராம் மூலமாக காயிலிங், ஸ்டென்டிங் அந்த மாதிரி பண்ணுறதும். இது வந்து அடல்ட்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட இந்த 25 வருஷத்துக்கு முன்னாலே நான் மதுரைக்கு வந்தப்போ முதல் முறையாக 25 இயர்ஸ் பேக் அந்த கிளிப்பிங் சர்ஜரி ஃபர்ஸ்ட் டைம் சவுத் தமிழ்நாட்டில் பண்ணியிருந்தோம். 25 இயர்ஸ் வெடிக்கும் அப்படின்னா அது கோடியில் ஒரு குழந்தைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு. பொதுவாக 12 வயசு கீழே உள்ளவே கம்மி தான் பார்க்குறது அறிவு. அதுவும் 1 வயசு கீழே வந்து ஜென்ரலாக நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. இத்தனை வருஷம் 35 வருஷம் சர்வீஸில் நான் பார்த்தது கிடையாது. ஸோ இந்த ஒரு 9 மாதம் குழந்தை பண்றாங்க. ஆனால் அது ஒரு ஸ்கூலுக்கு எண்டோவாஸ்குலர் ஆஞ்சியோகிராம் மூலமாக போய் அந்த அனியூரிசம் வெடிச்சத்தை வந்து சீல் பண்ணணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரேரான நம்ம தமிழ்நாட்டில் முதலில் ஃபுல்லாக நம்ம பண்ணிக்கிறது ஒரு வந்து குழந்தைங்களுக்கு பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரேர். அது 9 மாதம் குழந்தைங்களுக்கு பண்ணுறது ரொம்ப ரேர். அது வந்து நம்ம டயக்னோசிஸ் மட்டும் கிடையாது, ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணிட்டு அது என்ன எப்படி அதை வந்து ஃபர்தராக ப்ரொசீஜர் எங்களுக்கு என்ன சேலஞ்சுனா 7 கிலோன்றப்போ ரத்த குழாய் நம்ம உள்ள போறதே வந்து ரத்த குழாயோட சைஸ் 3 மில்லிமீட்டர். அதுக்குள்ள நம்ம வந்து சின்ன சின்ன எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி கான்ட்ராஸ்ட், அதை நம்ம அந்த கான்ட்ராஸ்ட் யூஸ் பண்றப்ப ரொம்ப கான்ட்ராஸ்டும் கொடுக்கக்கூடாது. குழந்தைங்க சீக்கிரமா முடியும். அன்சிசியா டைம்ல இருந்து நம்ம ஃப்ளூயிட்ஸுமே வந்து ரொம்ப நிறைய கொடுக்க முடியாது குழந்தைங்களுக்கு. அதனால இதெல்லாம் எங்களுக்கு சேலஞ்சஸா இருக்கு. ப்ளஸ் அந்த இதுதான் எங்களோட அனுபவம். இதுல வந்து நமக்கு ரொட்டேஷன் ஆக்சிகிராம், எக்ஸ்போர்ட் எல்லா இருக்கிறதுனால ஒன் ஷாட் ஒரே ஒரு அது உள்ள போனா எல்லாமே நம்ம முடிச்சு எல்லாமே செக் பண்ணி வெளியே கொண்டு வந்துடலாம். எம்ஆர்ஐக்கோ போகிறதோ அவசியம் இல்லை. இதுதான் அந்த மூலையில ஒரு அஞ்சுல இந்த படம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து இதுல பார்த்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுதான் பெட்ரோல் ஆரம்பிச்சு காலில் இருக்கிற நரம்பு, இது அயோட்டா முக்கியமான நம்ம உடம்புல இருக்கிற ரத்த குழாய். இதுல இருந்து மூளையோட தரப்பீடு ஆரம்பிச்சு நம்ம வச்சு போகும். இந்த ஆக்சஸ் எப்படின்னா இந்த படத்துல பார்க்குற மாதிரி ஒரு சின்ன வயல், அதுக்கப்புறம் ஒரு இப்படி எடுத்துதான் இந்த குழந்தைக்கு போகும். நார்மலா அடல்ட்ஸுக்கு பண்றது ரொம்ப பட் ஆனால் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த படத்துல நீங்க பாக்குறீங்க, இந்த கத்தி மாதிரி சின்ன ஸ்வீட் மாதிரி போகுது. இது வழியா அந்த வயர் எடுத்து நேர நம்ம கழுத்து பகுதிக்கு ஃபர்ஸ்ட் போகும். கழுத்து பகுதியில இந்த காரட்டிட் ஆர்டரின்னு சொல்லுவோம். அதுல இருந்து மூளைக்குள்ள அந்த தலைக்குள்ள என்ட்ராகிறது வந்து இன்டர்னல் காரட்டிட் ஆர்டரி. அதுல இருந்து இந்த போட்டு நெற்றி போட்டு மைய பகுதிகள்லாம் அந்த ரத்த குழாயோட கொப்பளம் இருக்கு. நம்ம அசஸ் பண்றதுக்கு இந்த ஆஞ்சியோகிராம் பண்ணுவோம். நம்ம கான்ட்ராக்ட் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நமக்கு கருவாக தெரியும். இதுதான் அந்த ஆஞ்சியோகிராம், அந்த ஹைபிரிட் ஆஞ்சியோகிராமோட படம். இப்போ ஷிஃப்ட் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், அதாவது ரத்த குழாயை வந்து நம்ம சின்னதாக ஒரு ஊசி போட்டு அதுலேயே வயர் எடுத்து போறது வந்து அல்ட்ராசவுண்ட் வயர் பார்த்தீங்கன்னா அந்த அல்ட்ராசவுண்ட் ப்ரோக்ராம் வயர். இந்த அல்ட்ராசவுண்ட் டிவைஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டா தெரியறதா ரத்த குழாய் இருக்கு. இங்க உங்களுக்கு பெருசா தெரியல. அங்க வந்து இந்த 2.5 மில்லிமீட்டர் தான். இதுக்குள்ளதான் நம்ம போகும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியுது இந்த ரத்த குழாயை நம்ம ஜூம் பண்ணி சின்ன நீடில் அந்த குழந்தையோட காலில், அப்புறம் அந்த வயர் உள்ள வைப்போம். சரிப்பா, இது பண்ணி முடிச்ச பிறகு ஈஸியா இருந்துச்சு. உடனே நம்ம கழிவு கிட்ட நம்ம அந்த கட்டி பகுதியை வச்சு நம்ம ஆஞ்சியோகிராம் பண்ணோம். இதுதான் அந்த ஆஞ்சியோகிராம் பார்த்தீங்கன்னா ரத்த குழாய் வலது மூலம் இடது மூலம் ரத்த குழாய்கள்
இந்த ஆஞ்சியோகிராம் ரன் உங்களுக்கு தெரியும். அதில் அந்த நெட் போட்ட மாதிரி மைய பகுதியில் சிறிய ரத்த குழாயில் ஒரு வீக்கம் தெரியுதுதான். இந்த நிகழ்வு தான் ரத்த கட்டி இதை நம்ம யூஸ் பண்ணணும். இதை நம்ம ஆஞ்சியோகிராமில் மற்ற இடம் எல்லாமே கிளியராக இருக்குது. இதுதான் காரணம் வரும் நம்ம. ஸோ மதுரை ஹேனா ஜோசப் ஹாஸ்பிட்டலில் 1.5 மாதத்துக்கு முன்னால் ஒரு கை குழந்தை 9 மாதம் ஆண் குழந்தை மூளை இரத்த கசிவின் காரணமாக கோமா ஸ்டேஜில் கை கால் செயலிலிருந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டாப்புல. அவருக்கு வந்து வென்டிலேட்டர் உதவியுடன் தான் அவங்க வந்து ஷிஃப்ட் பண்ணி வந்தாங்க. அந்த கசிவை பார்த்துட்டு நம்ம வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்த்தோம். 9 மாத குழந்தைகளுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணுறது என்பது ரொம்ப சிரமமான ஒன்று. அடல்ட்ஸ்க்குலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எங்களுடைய கேத்லேப் நியூரோ கார்டியக் ஹைப்ரிட் கேத்லேபில் இந்த ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்க்கும்போது மூளையின் ஏற்பட்ட கசிவுக்கு காரணம் பிரெயினில் உள்ள ஒரு அனியூரிசம், அதாவது மூளையில் ஏற்படுற வீக்கம், ஒரு கட்டி என்று சொல்லுவாங்க. அந்த கட்டியினால் இந்த கசிவு ஏற்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. அது மாதிரி கண்டுபிடிச்ச பிற்பாடு இதுக்கு ஆஞ்சியோகிராஃபிக் மூலமாக நம்ம வந்து காயில்ஸ், ஸ்கல் ஓப்பன் பண்ணாமல் ஆஞ்சியோகிராஃபிக் மூலமாக காயில் செலுத்தி மைக்ரோ கத்தீட்டர் பலூன் அசிஸ்டன்ஸ் இதோட காயில்கள் அனுப்பிச்சு அந்த கசிவு இருக்கிற இடத்த, அந்த கசிவு இருக்கிற பகுதி வந்து ஏகாம் அனியூரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகாம்ங்கிறது மூளையின் மத்திய பகுதியில் இருக்கிற அனியூரிசம். அதை வந்து கத்தீட்டர் காயில்ஸ் மூலமாக காயில் போட்டு அதை வந்து சீல் பண்ணியாச்சு. சீல் பண்ணி மேலும் கசியாமல் கன்ஃபார்ம் பண்ண பிற்பாடு, கசியாமல் இருப்பதை கன்ஃபார்ம் பண்ண பிற்பாடு சைல்டை வந்து நம்ம வந்து திரும்ப ஐசியூ வார்டுக்கு கொண்டாந்துட்டு அடுத்த 5 நாட்கள் 6 நாட்களில் வந்து அந்த வென்டிலேட்டர்லேருந்தும் அந்த டியூப்லேருந்தும் வெளியே கொண்டு ஆரம்பிச்சு. அந்த சமயத்தில் வந்து சைல்டு வந்து அசைய ஆரம்பிச்சது, இந்த குழந்தை வந்து அசைய ஆரம்பிச்சது, கண் திறந்து பார்க்க ஆரம்பிச்சது, சாதாரணமாக இயற்கையாக மூச்சு விட ஆரம்பிச்சோன்னே அந்த வென்டிலேட்டர் உதவியை கொண்டாந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. மேலும் அடுத்த 5 நாட்கள் 10 நாட்களில் நல்லா இந்த சைல்டோட ரெக்கவரி நல்லா டெவலப் ஆகும்போது வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு 17ஆம் நாளில் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. இது வந்து 1 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இயற்கையாக இப்போ இந்த லாஸ்ட் 1 வீக் பேக் வந்து ஃபாலோ அப் வரும்போது நார்மலாக சைல்டு ரெக்கவரி ஆகி கை கால் அசைவுகள், நார்மல் சேட்டைகள், சாப்பிட்றது எல்லாமே இயற்கையாக நார்மலாக என்ன ஒரு 9 மாதம் 10 மாதத்துக்குரிய குழந்தைக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளவும் செய்யக்கூடிய அளவுக்கு வந்து நல்ல வகையாக ரெக்கவரி ஆன இது வந்து ஒரு நல்ல ஒரு இது சொல்ல முடியும். இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு, மதுரை தமிழ்நாடு இந்தியாவுக்கு ஏற்பட்ட ஒரு பெருமை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இதோட சேர்த்து இப்போ இந்த மாதிரியான ஏகாம் அனியூரிசம் நம்ம வேர்ல்ட் லிட்ரேச்சரில் பப்ளிகேஷன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 குழந்தைகளுக்கு, கை குழந்தைகள் 3 குழந்தைகள் லெஸ் தென் 1 இயர்க்கு வந்து உலக ரீதியாக பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து 4வது குழந்தைக்கு ரிப்போர்ட்டட் வேர்ல்ட் லிட்ரேச்சரில் இது 4வது குழந்தையாகும். இந்த குழந்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த நியூரோவாஸ்குலர் இன்டர்வாஸ்குலர் சர்ஜரி முடிஞ்சு ரெக்கவர் ஆகி வீடு திரும்பி விட்டார்கள். இந்தியாவிலே இந்த சவாலான இந்த ஆபரேஷனை எப்படி இந்தியாவிலே சவாலான இந்த ஆபரேஷனை எப்படி நம்ம உங்க டீம் எதிர்கொண்டு? இது ஒரு சவாலான இதுதான். ஏன்னா வந்து பெரிய அடல்ட்ஸ்க்கு வந்து பெரியவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஆன்ஜியோ பண்ணலாம். இப்போ வந்து எங்களுடைய கேத்லாபில் பார்த்தீங்கன்னா நியர்லி 2500 இந்த 5 வருஷத்தில் 2500 கேத்லாப் ஆன்ஜியோகிராம் முடிஞ்சிருக்கு. அதுலேயும் நியூரோ கேத்ன்னு சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500க்கு மேலே பண்ணியிருக்கு. லைக் ஸ்ட்ரோக் பேஷண்ட், ஸ்டென்டிங், காயிலிங், அனியூரிசம் எல்லாமே பண்ணியிருக்கோம். சிறிய குழந்தைங்கும் போது அடல்ட்ஸுக்கு இருக்கிற மாதிரி அந்த இரத்த குழாய்கள் நரம்புகள் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிங்கும்போது பெரிய ஒரு சேலஞ்ச். அது மட்டும் இல்லாமல் இப்போ சுயநினைவோட ஒரு சைல்டு வர்றது வேற, ஒரு கோமா ஸ்டேஜில் வந்து வென்டிலேட்டரில் இருக்கிற ஒரு சைல்டுக்கு வந்து இதை பண்ணணும் அப்படின்னா இது பெரிய ஒரு சேலஞ்ச் தான். அதுக்கு வந்து எங்களுடைய டீம் மட்டும் இல்லை, பேரண்ட்ஸும் ரொம்ப ஒத்துழைச்சாங்க. அவங்க வந்து எதாவது முழு ஒத்துழைப்பும், நீங்கள் டாக்டர் எது வேணாலும் எங்கள் டீமுக்கு வந்து அவங்க வந்து குழந்தைய நீங்கள் வந்து எல்லாமே நல்லபடியாக பண்ணி கொடுங்க அப்படின்னு பெஸ்ட் கேர் கொடுக்கறதுனால இது வந்து நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு. இந்த சர்ஜரி வந்து 2.5 hours 2.5 மணி நேரத்தில் இந்த சர்ஜரி முடிஞ்சு. ஏன்னா சீக்கிரமாக முடிக்க வேண்டியிருக்கும். ரொம்ப நேரம் வந்து அனஸ்தீசியா கொடுக்க முடியாது. அதுக்கு எஸ்பெஷலி நம்ம நியூரோ அனஸ்தீசியா டீம், நம்ம நியூரோ எண்டோவாஸ்குலர் சர்ஜன் டாக்டர் விநாயகமணி, நியூரோ அனஸ்தீசியாலஜி டாக்டர் அருண்குமார் ஏகே, அவர் வந்து அவங்களுடைய டீம், கேத்லாப் டீம், இவருடைய ஒத்துழைப்பினால இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சு. எஸ், 2 வருஷங்களுக்கு அந்த கசிவு ஏற்பட்டதுனால வலிப்பு நோய் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக, பிட்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக உள்ள மருந்துகள் சிறப்பு வந்து ஒரு 1.5-2 வருஷம் கொடுப்போம். 2 வருஷம் கழிச்சு நம்ம ஈஸியெல்லாம் பண்ணி பார்த்துட்டு வேற ஒன்றும் பாதிப்புகள் எதுவும் இல்லை அப்படின்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம்.
ஆனா மற்ற சாதாரண குழந்தை கூட அதுவும் விளையாடுற மற்ற எல்லாத்துக்கும் சேஃபாக வளர்ந்துருக்கலாம். ஏற்கனவே சாதாரண குழந்தைகள் மாதிரி விளையாட ஆரம்பிச்சிச்சு, சேட்டை பண்ண ஆரம்பிச்சு, எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிச்சு, எல்லாம் செஞ்சுட்டு இருக்குது. தொடர்ந்து 95-98% நார்மலாக இது வந்து டெவலப்மெண்ட் எல்லாமே மற்ற குழந்தைகள் மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு படிச்சுக்கிட்டு இன்னொரு வயசு வரைக்கும் அது வாழ்றதும் முடியும். கடைசியாக இந்த குழந்தை எந்த ஊர்ல இருந்து சொல்லுது? சும்மா ஒரு ஏரியா பேர் கூட சொல்லுங்க. மதுரைக்கு இல்லை, ஏதோ ஏரியா பேர் கூட சொல்லுங்க. மதுரை ஒன்று அது மதுரையில இருந்து பேஷண்ட்.